நீண்ட வருடங்களுக்கு பிறகு நான் கலந்து கொள்கின்ற ஒரு கல்லூரி விழா இது. கடந்த சில வருடங்களாகவே கல்லூரி விழாக்களுக்கு போகிறதில்ல. ஒன்று வேலைப்பளு காரணமாக இருக்கும், அல்லது ஒரு கல்லூரி விழாவில் கலந்துக்கணும்னா உங்களை பொறுத்த மட்டும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். எனக்கு அது ஒரு 2 நாள் முழுவதுமாக எடுத்துக்கிறோம். அதனால் கல்லூரி விழாக்களுக்கு போகிறதில்ல. வேறு பணிகளும் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த கல்லூரி விழாவுக்கு தொடர்ச்சியாக என்னை அழைத்து வந்தது என்னுடைய நண்பர் அசோக்குமார். இங்கே உட்கார்ந்துருக்காரு. அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக என்னை ரொம்ப ப்ரெஷர் போட்டார், வந்துருங்கன்னு. எனக்கு வரணும்னு என்ன இருந்தது, கொஞ்சம் படப்பிடிப்பு இருந்ததுனால உறுதியாக தேதி சொல்ல முடியாத ஒரு சூழல் இருந்ததுனால நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இறுதியாக இந்த விழாவுக்கு வந்துட்டேன். இந்த விழாவுக்கு வரும்பொழுது நீங்கள் எனக்கு கொடுத்த வரவேற்பு, என் மீது காட்டிய அன்பு, அந்த உற்சாகம் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக மனதிற்கு நெகிழ்வாக இருக்கிறது. அதுக்கு நான் தான் உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லணும். என்னுடைய நன்றியை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்குங்க. இங்கே 2 புத்தகங்களை வெளியிட்டாங்க. ஒன்று, ஒரு பேராசிரியர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், இன்னொன்று மாணவரும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதை நான் ரொம்ப சரியான போட்டியாக பார்க்கிறேன் நான். ஏன்னா எங்களுடைய காலகட்டத்தில் மாணவ பருவத்தில் மாணவராக இருக்கும் பொழுதே ஒரு புத்தகத்தை எழுதி முடிக்கிறதுன்றது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. இங்கே ஒரு ஆசிரியருக்கு போட்டியாக மாணவன் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறான். அது இந்த அருளானந்தர் கல்லூரியில் நடந்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மாணவரையும் பாராட்டுகிறேன், பேராசிரியரையும் பாராட்டுகிறேன். தமிழகத்தில் எந்த கல்லூரிகளுக்கு போனாலும் அந்த கல்லூரி விழாவுக்கு ஒரு சம்பிரதாய விழாவாக கலந்து கொண்ட மனநிலை தான் இருக்கும். ஆனால் மதுரைகளில் எந்த கல்லூரிக்கு போனாலும் அது என் மண்ணோடு என் வாழ்வியலோடு கலந்த ஒரு நிகழ்வு என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த கல்லூரியை பற்றி சொல்லணும்னா ஒரு நிகழ்வு இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். நான் இங்கே தான் ஜெயராஜ் நடார் ஸ்கூலில் தான் படித்தேன், நாமலை புக்கோட்டையில். +1 +2 இங்கே தான் படித்தேன். இந்த கருமாத்தூர் எனக்கு பல வகையில் ரொம்ப நெருக்கமான ஒரு ஊர். குறிப்பாக இந்த காலேஜ் கருமாத்தூரில் தான் நான் பருத்தி வீரன் படத்தை இந்த ஊரில் தான் எடுத்தேன். நான் இந்த ஊர் இதை சுற்றியுள்ள பகுதிகளில் தான். இந்த கல்லூரி மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியாது. இந்த நிகழ்வையும் இங்கே சொல்லலாமான்னு கூட எனக்கு தோணலை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் மற்றும் தாளாளர்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னு தெரில. இருந்தாலும் ஒரு நிகழ்வுக்கு மனசில் பட்டதை சொல்லாமல் கடந்து போனால் அது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கல்லூரி காலகட்டத்தில் எல்லோருக்குமே ஒரு காதல் பருவம். அது ஒரு காதல் வரும், அது கடந்து போகும். அப்படி என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் என்னுடைய வாழ்வோடு என்னுடைய மனதோடு ரொம்ப நெருக்கமாக ஒன்றி பழகிய என்னுடைய தோழி இந்த கல்லூரியில் தான் படித்தாங்க. ஆமாம், அவங்க எம்எஸ்சி ஆர்டிஎஸ்ன்னு நினைக்கிறேன். அது இங்கே மட்டும்தான், அது இந்த கல்லூரியில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இங்கே தான் படிச்சிருக்காங்க. நான் இந்த கல்லூரிக்கு அவங்கள பார்க்க வந்திருக்கேன். நான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன். இந்த கல்லூரியில் இந்த வளாகத்துலலாம் நான் நடந்திருக்கேன். நான் இப்போ அவங்க வேற ஒரு திருமணம் செஞ்சு குழந்தைகளோடு அவங்க வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அதனால தான் காதலை பற்றி சொல்லும்போது சொல்லுவேன், நிறைவேறாத காதல் அதை மரணிக்கிறது வரைக்கும் உயிர்ப்போடு இருக்கும். நிறைவேறிய காதல் அது சண்டை சச்சரவில் போய் முடியும். அதனால் நிறைவேறாத காதல் எப்பொழுதுமே சரியானதுன்னு எனக்கு தோணுது.
ஏன்னா உங்களுக்கு உதாரணத்திற்காகவாது பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வரலாற்றில் சொல்லியிருப்பாங்க, லைலா மஜ்னு காதல், அம்பிகாபதி, அமராவதி, ஷாஜகான், மும்தாஜ் யாருமே சேரலை. அதனால தான் நம்ம மனசில் நிற்கிது. அவங்க சேர்ந்து வாழ்ந்துருந்தாங்கன்னா ஒரு சாதாரண கணவன் மனைவியாக அப்படியே போய் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அப்போ முதல் முறையாக நம்ம உள்ளத்தில் பூர்க்கிற ஒரு காதல், அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணுன்ற அந்த மனசு, அந்த இருக்கு இல்லையா, அது கடைசி வரைக்கும் உயிர்ப்போடு இருக்கும். இப்போ இந்த கல்லூரிக்குள்ளே வரும்பொழுது எனக்கு அந்த நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு ஒரு தமிழ்நாடு முழுக்க நான் போய் பேசுகிறேன், நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்றேன், ஒரு விவாதங்களில் கலந்துக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே எனக்கு இந்த மதுரை மண்ணு கொடுத்தது தான். இந்த மண்ணு கொடுத்த அறிவு தான், இங்கே நான் கற்றுக்கிட்டது தான். இங்கேருந்து கற்றுக்கிட்டது தானே நான் வெளியே போய் சொல்கிறேன். நான் அந்த அடிப்படையில் எனக்கும் ஒரு மாணவனாக இப்போ வரும்பொழுது தம்பி அப்படியே என்னை அழைச்சி வரும்போது ஒரு தாரத்தப்பட்டையோடு அடிச்சுட்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இறங்கி ஆடணும் போல் இருந்தது. ஆனால் நல்லா இருக்க, அது நம்மளை அறியாமல் அந்த உணர்வை ஏற்படுத்திடும். அதனால் ரொம்ப அப்புறம் இந்த பரிசு அறிவித்த உடனேயே அதை சொல்லி மறந்துடுவேன். அப்புறமா நான் பரிசு அறிவித்த உடனே முதல்ல 2 டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ்னு ஒரு, என்ன டிபார்ட்மெண்ட் சார்? ஃபிலாசபியா? ஃபஸ்ட் ப்ரைஸ் சொன்னாங்க, பயங்கர கைதட்டல். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், கோச்சுக்காதீங்க. என்னென்னா தேர்ட் ப்ரைஸ் அறிவித்த தமிழ் லிட்ரேச்சரு அவங்க முடிச்சிடயா இரியா அவன் ஏதோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது மாதிரி காமிச்சான் பாருங்க. ஒரு ஸோ வாங்கினது 3வது பரிசு, ஆனாலும் அவனுடைய உற்சாகம் அதுக்கு காரணம் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த தமிழ் உணர்வு அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப நெகிழ்வாகவும் இருக்கிற இந்த இது கலை பற்றி சொன்னாங்க. தாளாளர் பேசும்போது சொன்னார், நல்ல கலைஞர்கள் இங்கேருந்து வருவதற்கான உங்கள் உணர்வை எப்படி வெளிப்படுத்தணும்னு சொன்னாங்க. என்னையை பொறுத்த மட்டும் நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னுடைய வாழ்வில் எது பார்த்தீங்க, நீங்கள் எதை பார்த்தீங்களோ அதை பதிவாக வைக்கும் பொழுது அந்த இடத்துலேருந்து கலை தோன்றதை நான் நம்புகிறேன். நான் அது எழுத்து வடிவிலாக இருக்கலாம், செயல் வடிவிலாக இருக்கலாம், நடன வடிவிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த அடிப்படையில் உங்கள் வாழ்வியலிருந்து தான் நீங்கள் எடுக்கணும். அந்த வாழ்வியலிருந்து எதையெல்லாம் சொல்கிறீங்களோ அது உலக அங்கீகாரத்தை போய் அடையும் அப்படின்றது தான் நான் பார்த்த வரையில் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதனால் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, எழுதணுமா எழுத தொடங்குங்க, பேசணுமா பேச தொடங்குங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, தப்பாக இருக்குது சரியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. முதல்ல ஒன்று நம்ம சிந்திக்கிறோம்ல, சிந்திக்கிறதை எழுத தொடங்குங்க அப்படின்ற முடிவுக்கு வாங்க. ஏன்னா இப்போது நான் ஒரு கதாசிரியனா ஒரு எழுத்தாளனா பாடல் கூட எழுதியிருக்கும்போது என்னுடைய தொடக்கம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சொன்னால் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும், கிண்டலும் கேலியுமாக கூட இருக்கும். நான் முதல்ல இந்த ஜெயராஜ் நாடார் பள்ளிக்கூடத்தில் தான் அங்கே படிக்கும்போது தான் ஒரு நோட்டில் எடுத்து இப்படி எழுதினேன். அதை எழுதிட்டு என்னுடைய பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட காமிச்சேன். அவன் இப்படி ஒரு முறைச்சு பார்த்தான், என்னடா எழுதியிருக்க அப்படின்னு. நான் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. இதை பார்த்தா கவிதை மாதிரியே தெரியலையடா அப்படின்னா. சரி இருந்தாலும் நல்லா இருக்கா இல்லையா அதை மட்டும் பாரு அப்படின்னு. அந்த கவிதையை இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த கருத்தை எடுத்துக்கிறாங்க, அந்த செயலை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். நான் ரசித்த பெண்கள் பல, அவற்றுள் இனித்தது சில, அதில் ஒன்று கலா. முடிச்சிடண்டா தம்பியெல்லாம் முடிச்சிரு. அவற்றில் ஒன்று கலா, அதுவே நான் ஏங்கும் தேன் பலா அப்படின்னு எழுதியிருந்தேன். இவ்வளவு மொக்கையாக ஒரு கவிதை எழுதவே முடியாது. அப்போது இது என்னவா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துச்சு. ஒரு கிண்டல் வந்தது, ஒரு கேலி வந்தது, அடுத்த கட்டத்துக்கு தள்ளுச்சு. இப்போ நான் முன்ன சொன்னேன் இல்லையா, முதல்ல சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒரு தோழி, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த தோழி அப்படின்னு, அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுனேன்.
ஸோ இப்போ கடிதம் எழுதுறதுன்னா அந்த காலத்தில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் இப்போல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுவீங்க, ஃபேஸ்புக்கில் பிடிச்சிருவீங்க, எக்ஸ் தளத்தில் போயிடுவீங்க. எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது, ஃபோனே கிடையாது. அப்போ எதையாவது எங்களுடைய உணர்வை சொல்லணும்னா ஒரு லெட்டர் தான் எழுதணும். சரி, அந்த லெட்டரில் என்ன எழுதுறது அப்படின்னா, என்னுடைய கையெழுத்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும், ஓகேயாக இருக்கும். அப்போ இப்படி கடிதம் எழுதுகிறேன். எழுத 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 என்ன சொல்கிறேன், சரி என்ன போய் எப்படி பேசுறது, என்ன சொல்கிறது, என்ன உணர்வை சொல்கிறது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு அந்த வாலிப பருவத்தில் கல்லூரி காலகட்டத்தில் வர்றது. ஆனால் அதை எழுத்து வடிவில் சொல்லணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்பவும் இதே மாதிரி தான், மதியழகி மாந்தர்குலம் போற்றும் மங்கை அவளே நான் நீராடும் கங்கை, இப்படி இந்த எதுகை மோனையாக எவ்வளோ மொக்கையாக இருக்குமோ இதை பூரா எழுதிக்கிட்டே இருக்கிறது. மரண தாகத்தில் இருக்கும் நான் உன்னிடம் கேட்பது ஒரு குவளை தேனல்ல, ஒரு சிறு துளி நீர் மட்டுமே. கண்ணே, உனக்காக நான் தாஜ்மஹால் கட்டித்தராவிட்டாலும் உன் கையெழுத்தில் நிச்சயமாக தாலி கயிற்றை கட்டுவேன் என்பது மறுக்க முடியாத ஒன்று. இப்படி போகும் அந்த லெட்ரு. இது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆனால் என்னென்னா இந்த லெட்ரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த லெட்ரு ஒர்க் அவுட் ஆகி அப்படி தான் அந்த தோழி என்கிட்ட முதல்ல பேச ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த லெட்ரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவங்க அப்போது மீனாட்சி கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க மாஸ்டர் டிகிரி தான் இங்கே பண்ணது, அருளானந்தரில். ஃபஸ்ட்டு அவங்க பண்ணது மீனாட்சி காலேஜ். அப்போ நான் வக்ஃபோர்ட் காலேஜில் படித்தேன் நான். இந்த கடிதம் அன்றைய காலகட்டத்தில் அந்த கல்லூரிக்குள்ளே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்படி ஒருத்தன் கடிதம் எழுதியிருக்கானாமியா, ஒரு 8 பக்கத்துக்கு கடிதம் எழுதி கொடுத்துருக்கானான்னு. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு வர, காலேஜுக்கு வர, பஸ் ஸ்டாப்புக்கு தகவல் வர, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்த உடனே இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லோரும் டெய்லி எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடு, எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுன்னு டெய்லி ஒரு 4 பேர் வெயிட்டிங்கில் இருப்பான். அவன் ஏதாவது எனக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுன்னு. நான் சொல்லுவேன், நான் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்டா அப்படின்னா, இல்லை நீ எழுதி கொடுன்னு. சரி, இப்போ நான் அவனுக்கு எழுதி கொடுக்க ஆரம்பித்தேன். அவனுக்கு எழுதி கொடுத்தா அவனுக்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவனுக்கும் ஒர்க் அவுட் ஆனவன் ரொம்ப ராசியான ஆளாக இருக்கான். இவங்ககிட்டே போய் எல்லோரும் லெட்ரு கேட்போம்னு வரிசையாக ஒவ்வொருத்தராக கேட்டு வர ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கொஞ்ச நாளில் நான் சொல்லிட்டேன், நிறுத்திட்டேன், இது வேலை இல்லைன்னு. இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, உங்களுடைய சிந்தனை ஒன்று தோணுது இல்லையா, அது சரியாக தப்புன்றதை தாண்டி அதுதான் என்னை சிந்திக்க வைக்குது அடுத்த கட்டத்துக்கு. அப்போ அது போன்ற எழுத்துக்களை இப்போ நான் எழுதுறதில்லை. ஆனால் ஒன்று மனசில் இருக்கிறத பேசணும், உங்களுக்கு தோன்றதை செய்யணும். அப்போ அந்த எழுத்து தான் எனக்கு ஒரு மௌனம் பேசியது என்ற ஒரு கதை உருவாக்கத்துக்கு தொடக்கமாக இருக்குது. அப்போ வாழ்வியலில் நான் பார்க்குற காதல், இப்போ இங்கே காதலை நான் பார்த்த பார்வை, நான் அந்த காதலை தோழியாக பார்க்குற பார்வை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குது. அது ஒரு கதையாகுது, அது திரைப்படமாகுது. அந்த திரைப்படத்துக்கு அங்கீகாரம் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த அங்கீகாரம் கிடைச்ச உடனே அடுத்த கட்டத்துக்கு தாவுறேன். இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஒரு வாலிப வயதில் மௌனம் பேசியதுன்ற ஒரு திரைக்கதை எழுதியாச்சு. அடுத்து வேறு என்ன எழுதுறது அப்படின்னா, எனக்குள்ளே இருக்க உணர்வு, எனக்கும் என்னுடைய தாயாருக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு உணர்வு இருக்குது, உறவு. ஆனால் அதை வெளிக்காட்டிக்கிட்டதே கிடையாது. நான் எங்கள் அம்மாவோட ரொம்ப பரிச்சயமாக பேசினதில்லை. அப்போ அவர் சொன்னார், இப்போ இங்கே என்னை அறிமுகப்படுத்திய ஒரு மாணவர் சொன்னார், சார் உங்கள் அம்மா உங்கள் கையில் படுக்க வச்சுக்கிட்டு கதை சொன்னாங்களாம், எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னாரு. உங்களுக்கு தான் செல்ஃபோன் இருக்குல்ல, இதுக்கு மேலே இன்னொருத்தர் வேறு படம் சொல்லணுமா? நீங்கள் இருக்கிற எல்லா வெப்சைட்லேயும் படம் பார்த்துடுறீங்க. அன்றைக்கி எதுவுமே கிடையாது, அன்றைக்கி எதுவுமே இல்லை. திரையரங்கை தாண்டி ஒன்றுமே இல்லாத காரணத்தினால அவங்க பார்த்துட்டு வந்த கதைகளை எனக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் உள்வாங்கினேன் நான். அப்போ எனக்கு ஒரு கட்டத்தில் வயசு ஏற ஏற எனக்கும் என்னுடைய தாய்க்குமான நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சது. ஒரு வாலிப வயதுக்கு வரும்போது, ஒரு டீனேஜுக்கு வரும் பொழுது தாய் தந்தையரை மதிக்காத ஒரு தன்மை, அது மாதிரி கொடுமை எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நான் அதை அறிவுரையாக சொல்லலை, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேர்த்துக்குமே, தாய் தந்தையரை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, டீச்சர்ஸை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும், எவ்வளோ பெரிய ஆளானாலும் இந்த அனுபவம், இது இருக்கு இல்லையா, இங்கே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, இங்கே ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்ததும், உங்களுடைய தாய் தந்தையர் சொன்னதும், அதுதான் உங்கள் மரணம் வரைக்கும் உங்கள் கூடவே வரும். ஸோ அப்படி தான் என்னுடைய அம்மாவை நான் மிஸ் பண்ணிட்டேன் நிறைய. ஒரு கல்லூரி காலகட்டத்தில் கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அவங்க தான் என்னை ஆளாக்குனாங்க, அவங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுடைய ரத்தத்திலிருந்து தான் நான் வந்திருக்கேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கும் போது தான்
அந்த உணர்வை தான் நான் வந்து ராம்னு ஒரு கதையாக எழுதுகிறேன். அதுதான் ஒரு அம்மாவை பற்றிய பாடலாக வருகிறது. ஸோ பல இடங்களில் சொன்னது தான் மீண்டும் இந்த கல்லூரி மாணவர்களுக்காக உங்களுடைய நினைவுக்காக அந்த இதை சொல்கிறேன். முதல் முறையாக அந்த பாடலை பதிவு பண்ணேன், ரெக்கார்டிங் முடிச்சிட்டேன். யுவன் சங்கர் ராஜா கூட நான் வந்து ஆர்ஆர்ஆரோ அந்த சாங் ரெக்கார்டிங் முடிச்சிட்டேன். அப்போ சோனியில் 5.1 அப்போ தான் பெருசாக புது மாடல் வந்திருக்கு, துபாயிலேருந்து வந்திருக்கு. அதை வாங்கி என்னோடய ஆஃபீஸ்க்குள்ளே செட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய், சரி எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறேன்னு தெரில, போய் எங்கள் அம்மா உட்கார வச்சு இந்த பாட்டை போட்டு காமிச்சேன். ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணல, ஆர்ஆர்ஆரோன்னு இந்த பாட்டை போட்டு காமிச்சோடனே எங்கள் அம்மா அந்த பாட்டை அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி பாட்டை கேட்டு முடித்த உடனேயே ஏதாவது சொல்லுவாங்கன்னா, அப்படி பாட்டு முடிஞ்சோடனே இப்படியே நீ ஒரு பார்வை பார்த்துட்டு, இப்படிலாம் பாட்டு போட்டு நீ ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னாங்க. அவ்வளோதான் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன். அது அவங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் அவங்கக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இல்லைன்னு. ஆனால் எனக்கு என் தாயை எவ்வளோ பிடிக்கும்னு நான் சொல்லுவதற்காக எழுதப்பட்ட கதை தான் அந்த ராம்ன்ற திரைப்படம். அதுக்கப்புறம் என்னோடய வாழ்வியல், நான் பார்த்த மண், நான் பார்த்த மனிதர்கள், நான் பார்த்த சக மனிதர்கள், இங்கே இருக்கக்கூடிய சக பிரச்சனைகள், இதையெல்லாம் சேர்த்து எழுதுனது தான் பருத்தி வீரன். ஆனால் என்னுடைய வாழ்வியலையும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய உணர்வையும் நான் ராம்னு எழுதும்போதும் சரி, பருத்தி வீரன் எழுதும்போதும் சரி, ரெண்டுமே சர்வதேச அங்கீகாரத்தை பெறுது, விருதுகளை பெறுது, பாராட்டை குவிக்குது, எனக்கு ஒரு அடையாளத்தை தருது, எனக்கு ஒரு வெற்றியை தருது, ரசிகர்களை தருது. இவ்வளவும் இது எதுவுமே என்னுடைய வெளியிலிருந்து நான் எடுத்த கற்பனை இல்லை, நான் பார்த்து வெளிநாட்டு படங்கள்லேருந்து எடுத்ததில்லை, என்னோடய வாழ்க்கையிலிருந்து நான் எடுத்தேன். அதை தான் நான் உங்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் 1000 கதைகள் இருக்கும், 1000 நிகழ்வுகள் இருக்கும். அத்தனையும் நீங்கள் எழுதலாம், பேசலாம், அதை வந்து நாடகமாக்கலாம். அந்த கலை உணர்வு எல்லோருக்குமே இருக்கும். பொதுவாக வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு இப்போல்லாம் சமீப காலமாக நிறைய நான் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதிலெல்லாம் பார்த்தா டீச்சர்ஸ்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க, ப்ரொஃபஸர்ஸ்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ இந்த ஆர்ட் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறது. ஒரு தாரத்தப்பட்ட சத்தம் கேட்டவுடனே நம்ம கால் ஆடுதுன்னா அது நம்ம ஜீனுக்குள்ளே இருக்கிறது. அதை யாரும் நம்மக்கிட்டேருந்து எடுத்துட முடியாது. ஆட்டம், பாட்டு, நம்மளை அறியாமல் பாடுறது, இது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற உணர்வுகள். ஆனால் வாழ்வில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அதிலேருந்து எல்லாருமே விலகிடுறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆர்ட் எப்பொழுதுமே இருக்கும். அந்த ஆர்ட் தான் உங்களுக்கான அடையாளத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த ஆர்ட் வெறும் ஆர்ட்டோடு இருக்காது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஆர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சினிமாவாக மாறி அதுவே அரசியல் அதிகாரத்தையும் கொண்டு வந்து கொடுக்குதுன்றதுக்கு உலகத்திலே தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அதனால் எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். இன்றைக்கும் இறையன்பு ஐஏஎஸ் போன்றவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதுகிறாங்க. அவர் அவ்வளோ பெரிய தமிழ்நாட்டோட சீஃப் செக்ரட்டரியாக மாறினதுக்கு பின்னாடியும் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுடைய சிந்தனையை முதல்ல நீங்கள் பகிர பழகுங்க. அதுதான் உங்களுக்கான அடையாளத்தை கொடுக்கும். மற்றபடி இந்த நீங்கள் சிறப்பாக கலை நிகழ்ச்சி நடத்தியிருப்பீங்க, அது எனக்கு தெரியும். நான் பார்க்கலனாலும் அதில் சரியாக கலந்து கொண்டவங்களுக்கு, பரிசு பெற்றவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். பரிசு பெறாதவங்களுக்கு நான் வழக்கமாக சொல்கிற ஒன்று தான் இப்போ மீண்டும் சொல்கிறேன், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கலந்துக்கிட்டோம் பாருங்கள், அதுதான் நம்ம யாருன்னு காட்டுறது. இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை ஜெயிப்போம். வெற்றி என்பது எப்பொழுதுமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் என்கின்ற வார்த்தையை தவிர இந்த உலகில் வேறு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிம்மதி தான் உங்களுக்கு தேவை, அமைதியான வாழ்க்கை தான் தேவை, மனித நேயம் தேவை. அந்த மனித நேயத்தோடு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த விழாவுக்கு அழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நிர்வாக குழுவினர்களுக்கும் என்னை அன்போடு அழைத்து வந்த மாணவர்களுக்கும் நான் உள்ளே வரும்போது கரகோஷம் எழுப்பிய அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். நான் என்னமோ டயலாக்கா முத்தண்ணா உனக்கு மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லி வை.
இல்லை டவுல் உண்டு ஆங்கிறதாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. நன்றி.